நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்றோன்னா மாமா நயினார் நாகேந்திரன் சொல்றாரு யாரு? சீமான். இவர் கூப்பிடல அப்படியே நான் தென் மாவட்டத்துக்காரங்க என்னையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, என்னை உறவு வச்சா கூப்பிடுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். 2 செய்தியுமே நம்மளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தான். அதாவது வன்னியரசு இதுக்கு மேல் நீங்கள் வன்னியரசுன்னு கூப்பிடக்கூடாது, மாமா பய வன்னியரசு, மாமா வன்னியரசு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். இதை நானாக சொல்லுங்க. அவரே சொல்கிறார், நியூஸ் 12 விவாதத்தில் சொல்கிறாரு. சீமான் நயினார் நாகேந்திரன் மட்டும் மாமான்னு கூப்பிட்றாரு. நாம் தமிழர் கட்சியினர் நயினார் நாகேந்திரன் மட்டும் மாமான்னு கூப்பிட்றாங்க. நானும் திருநெல்வேலிக்காரன் தானே, என்னையே மாமான்னு சொல்லி கூப்பிடல, என்னையே மாமான்னு சொல்லி கூப்பிடல, என்னை மாமான்னு சொல்லி கூப்பிடாத காரணமே சாதி தான். சீமான் பாஜக டீம் அப்படின்னு சொல்லி அவர் பொங்கி வச்சிருக்காரு. இதில் அவருடைய கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியினர் நிறைவேற்றுங்க. இதுக்கு மேலே அவர் கூப்பிடும்போது மாமா வன்னியரசு, மாமா பயலை வன்னியரசு அப்படின்னு சொல்லி கூட கூப்பிடலாம். ஏன்னா அந்த அவருடைய கோரிக்கை ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை ஒரு இனத்துரோக கட்சி. 2009 திமுக கூட்டணி, நம்ம இனத்தை அழிச்ச கட்சியோட கூட்டணி, 2011 கூட்டணி, இப்போ வரையும் கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த விசிகா சேர்ந்த நபர்கள் இந்த வன்னியரசெல்லாம் நாம் தமிழர் கட்சி விமர்சிக்க ஏதாவது ஒரு தகுதி இருக்கானா? ஒன்றுமே இல்லை. நம்ம பேசாமல் இருக்கிறனால அவங்க எச்சு பேசிக்கிட்டு மாமான்னு கூப்பிட்டாரு, அதனாலையெல்லாம் சங்கி சீமான் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட மோத்தரை நம்ம கிழிக்கணும்ல, அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த அணில் குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா, அந்த விஜய் கட்சி, இந்த விஜய் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அணில் இப்போது திமுகவுக்கு போய் சேர்ந்துருங்க. டிவிகேலேருந்து திமுகவுக்கு போயிருக்குது. அதுக்கு செந்தில் பாலாஜியுடைய தலைமையில் போய் இணைஞ்சிட்டு அது பேசுகிற பேச்செல்லாம் இருக்கே இந்த வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண்ணு. அதாவது இப்போ அணில் குஞ்சுகளுக்கு இப்போயாவது கொஞ்சம் சூடு சொரணை எல்லாம் வரும். அடுத்த கட்சியை விமர்சிக்கும் போது அண்ணன் சீமானை இவங்க விமர்சிப்பாங்க, அதே மாதிரி தலைவர் விமர்சிப்பாங்க. பார்த்தீங்களா அவங்க கட்சியில் ஆள்லாம் போயிட்டாங்க அப்படி இப்படி விமர்சிப்பாங்க. நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்லி வெளியே போகிற அந்த ஜெயசபாண்டியன் பேசலாம் எடுத்து ரீட்வீட் பண்ணுவானுங்க. அப்போது இவனுங்க கட்சியை பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி கேவலப்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வைஷ்ணவி மாதிரி ஒரு கேடுகட்ட ஒரு, அதாவது எப்படின்னா பிழைப்புவாதி யாரும் இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது, 2 சைடு பார்க்கலாம். அதுக்கு மேலே நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது நியூஸ் 18 ஒரு விவாதம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி திருமாவளவன் சொல்லிட்டாராமா, நாங்கள் ஒரு கூட்டணியாக இருக்கிறோம், ஆனால் எதிர்கட்சியில் இருக்கோம், யாருமே கூட்டணி இல்லை. அப்போ இது அவருடைய கணிப்பா இல்லை உள்நோக்கமா அப்படிங்கிற ஒரு டிபேட்டுங்க. இந்த டிபேட்டில் இந்த மாமா வன்னியரசு உட்காராருங்க. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, சீமான் அவர்களை எப்படியாவது பாஜகவோட பி டீம்னு சொல்லிடணும், பாஜகவோட தொங்கு சாதம் சொல்லிடணும், நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிடணும் அப்படிங்கிற அந்த திமுக அஜெண்டா இருக்கு இல்லையா, அதுக்காக பேசுகிறார். அது காரணம் வைக்கிறார் பாருங்க. நயினார் நாகேந்திரன் சீமான் மாமானுக்கு போகிறாராமா. ஏன் மாமானுக்கு போகிறாரு அப்படின்னா, அதுதான் அந்த சாதி வெறி, அதுதான் அந்த சாதி வெறியில் அந்த சாதி பின்புலத்தில் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அங்கே நெறியாளர் இல்லை, நயினார் நாகேந்திரன் மேக்சிமம் மற்ற சாதியினர் மாமான்னு கூப்பிட்றாங்களே, அது அவர் வழக்கமாக கூப்பிட்றதானே அப்படின்னா, அப்புறம் தேவர் அப்படிங்கிறனால மாமான்னு கூப்பிட்றாரு, அப்புறம் எங்களை கூப்பிடலே அப்படின்னு சொல்லி அந்த நெறியாளர் கேட்கும்போது இந்த ஆள் என்ன பண்ணுறா, வன்னியரசு என்னையே கூப்பிட்டாரா மாமான்னு? நான் ஒரு மாமா தானேங்க, நானும் திருநெல்வேலி தானே, நானும் மாமா தானே, என்னையே மாமான்னு சொல்லி கூப்பிடல அப்படின்னா அங்கே தான் விஷயம் இருக்குது. சீமான் சங்கி, அதாவது எடப்பாடி சித்தப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாராமா, நயினார் மாமான்னு சொல்கிறாராமா, அதனால ஒரு சங்கி அப்படின்னு சொல்லி பைத்தியம் முத்தி போனவர் மாதிரி பேசியிருக்காரு மாமா வன்னியரசு. மாமா வன்னியரசு என்ன தான் கிடந்து உருண்டு உளுந்தாலும் சீமான் அவர்களை பாஜகவோட பேட்டியம்னு சொல்லி ஒருத்தனை ஒத்துக்க மாட்டான். அதுக்கு வேலையே இல்லை. நீ என்ன பண்ணுற, உன்னுடைய அரசியல் பிழைப்புக்காகவும் அரசியல் இதுக்காக நாம் தமிழர் கட்சி ஓம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது, அதில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சொல்கிறாரு. ஈரோட்டில் பெரியாரே ஒரு மண் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பிஜேபியோட ஓட்டெல்லாம் வாங்கினார் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ தான் இந்த வன்னியரசு இவங்களோட மோத்தரை நம்ம இப்போ கிளிக்கிறேன் பாருங்கள். அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்க ஏதாவது தகுதி இருக்கான ஒரு துளி கூட இல்லை. தமிழ் மக்களே நல்லா பார்த்துங்க, நம்ம இனத்தை 2009 துளிக்க கொள்வது ஒரு கட்சி. திமுக காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, என்ன பண்ணாங்கன்னு அந்த சீமான் சொல்லியிருக்காரு. அப்போது அந்த கட்சியோட 2009 கூட்டணி வச்சது யார் தெரியுமா? இந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் கரெக்டாக மே 13 மே 18 அந்த இறுதி விஷயம் நடக்குது. 1.5 லட்சம் பேர் இறக்குறாங்க. மே 13 தான் யார் பிரதமர் அப்படிங்கிற தேர்தல் இருக்குது. அந்த தேர்தலில் யாரோட நம்ம கூட்டணி வச்சுருந்தாரு? இந்த திருமாவளவன், இந்த வன்னியரசு பயலுக. அதே திமுக காங்கிரஸோட கூட்டணி வச்சு அந்த காங்கிரஸ் வெற்றியடைய வச்சது இந்த குரூப் தான். சரி, அதுக்கப்புறம் இவர் நான் இலங்கை தமிழருக்கா போராடுறேன் சொல்கிறார்ல இந்த திருமாவளவன், இந்த வன்னியரசு. ஆனால் இவங்க 2011 என்ன பண்ணுறாங்க, அதே திருப்பி திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறாங்க. இது பெரிய இனத்துறவங்க. அண்ணன் சீமா 2009 கட்சி ஆரம்பித்து அவர் பார்த்தீங்கன்னா அப்போ திமுக காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டிருக்காரு. ஆனால் இந்த வன்னியரசு இந்த திருமாவளவன் என்ன பண்ணுறாங்க, அப்போ திமுக காப்பாற்றுறாங்க, காங்கிரஸை காப்பாற்றுறாங்க. அப்போ இவங்க தானே இனத்துறோகி, கூட இருந்தே குழியை பறிக்கக்கூடிய
ஒன்றாம் நம்பர் இனத்துரோகி. இந்த இனத்துரோகியெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து பாஜகவோட பி டீம் தொங்கு சதை அப்படின்னு சொல்லி சொல்லாமா? உங்களை நாங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து திமுகவோட பி டீம், திமுகவுடைய தொங்கு சதை, திமுக 2 சீட்டுக்காக எப்படி வேணால் வாடகை கூடக்கூடிய ஒரு நபர் தான். இதே ஒன்னியர்ஸ் என்ன சொன்னார், கருணாநிதி அவர் வந்து இவர்கிட்ட சொன்னாராமா, நீங்கள் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படின்னு சொல்லி பேசினவர் தானே வன்னியரசு. அப்புறம் எப்படி வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. இதே வன்னியரசு 2 சீட்டுக்காக அதே கலைஞர் கருணாநிதி காலில் போய் வந்து நீங்கள் வந்து விழுந்தீங்களே, உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லை, சூடு இல்லை, சொரணை இல்லை அப்படின்னு தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் இதே விஜயகாந்த் அவர்கள் வந்து தெலுங்கர். அவர் வீட்லேயும் தெலுங்கு தான் பேசுவார். அவர் வீட்டுக்குள்ளே தெலுங்கு பேசுகிறனால அவர் தெலுங்கர். அவர் தெலுங்கர் விஜயகாந்த் சொல்லி பேசிட்டு 2016 அதே விஜயகாந்துக்காக ஓட்டு கேட்டிங்களே, வெக்கமான சூடு சொன்னால் எதுவுமே இல்லை. அப்போ நீங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பேசலாமா? நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பி டீம்னு சொல்லலாமா? அது நியூஸ் 18 ஒரு சேனலில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் போகிற போக்கில் வந்துட்டு மாமான்னு கூப்பிட்டவன்லாம் வந்து சங்கி அப்படின்னா, இதை விட ஒரு பைத்தியக்காரத்தான உலகத்தில் எதுவுமே இல்லை. அப்போ இங்கேருந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பண்ணுங்க, இவங்க செஞ்ச துரோகத்தை நம்ம போட்டு உடைப்பாங்க. திருமாவளவன் பண்ணுற துரோகத்தை போட்டு உடைப்போம். அதே மாதிரி இந்த வன்னியரசு இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிறார் அப்படிங்கிறத போட்டு உடைப்போம். இவங்க மாதிரி ஒரு கேடுகட்ட தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சி வேறு எந்த கட்சியும் இல்லை. எந்த கட்சியும் இல்லை. 2 சீட்டுக்காக என்ன வேணால் பேசக்கூடிய அறிவாலய கொத்தடிமைகள் தான் இந்த விசிகா அப்படிங்கிற ஒரு கட்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி வந்து என்ன பேசுனாங்க இதுக்கு முன்னாடி டிவிகேல இருக்கும்போது, அண்ணா பல்கலைக்கழக இஷ்யூ வருது. இந்த படத்தை பாருங்கள். இந்த அம்மா மைக்கை பிடிச்சி சொல்கிறாங்க, அதாவது ஒரு காலேஜுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து நடக்குது, அந்த மாதிரி கற்பழிக்கிறாங்க. இது வந்து இவன் கற்பழிக்கிறவன் வந்து ஆளுங்கட்சியோட ஆதரவு இல்லாமல் இவன் பண்ண முடியாது, ஆளுங்கட்சியில் தான் இருக்கான் அப்படிங்கிற திமிரில் தான் ஒரு காலேஜுக்குள்ளே இறங்கி அந்த பெண்ணை வந்து அவன் வந்து கற்பழிக்கிறான். அந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக்ஸுவல் டார்ச்சர் வந்து கொடுக்குறான், அந்த இது வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் வந்து ஆளுங்கட்சியோட துணையோடு தான் பண்ணுறான்னு இவ்வளவு தூரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து பேசுதுங்க. வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பெண் பேசுது. இந்த பேச்சு மூலியமாக தான் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் இந்த போராட்டத்தில் அந்த புஷியானதை கைது பண்ணுறாங்க. அப்போ இந்த பெண் இப்படி பேசுது. ஒரு கவனிக்கப்படக்கூடிய நபராக மாறுறதுக்கு காரணம் இந்த ஒரு பேச்சு தானே வைங்களேன். அப்போது இப்படியெல்லாம் பேசி உடனே வந்து வளர்த்து விட்றாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பெண்ணுடைய அந்த தற்பெருமை எப்படி நாம் தமிழர் கட்சியில் சில தற்பெருமைகள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கள நல்லா பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு தலகணை ஏறும் இல்லையா, அதே மாதிரி தலகணை ஏறு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தலைமையிலேருந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட்சி விட்டு வெளியே போய் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா திமுகவில் போய் இணையுது. எந்த கட்சிக்காரன் இந்த அண்ணாமலை இஷ்யூத்தில் வந்து திமுக கட்சி அதான் ஆளுங்கட்சி துணை இல்லாமல் வந்து அந்த மாதிரி இறங்குறதுக்கு ஒரு தைரியம் வராது, ஒரு பெண் மேலே கை வைக்கிறது தைரியம் வராதுன்னு பேசின அதே வைஷ்ணவி என்ன பண்ணுறாங்க, அதே திமுகவில் போய் சேர்றாங்க. இவ்வளோ தான் பாலிடிக்ஸு. இதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம வைஷ்ணவி. எப்படி பத்மபிரியா வந்து கமல்கிட்ட இருந்தாங்க, அதே மாதிரி வந்து திமுகவில் போனாங்க. இதில் எப்படி கமலோ அதே மாதிரி தான் விஜய், எப்படி கோமாளிஹாசனோ அதே மாதிரி தான் விஜய் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, எப்படி பத்மபிரியாவோ அதே மாதிரி தான் வந்து இந்த வைஷ்ணவி அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த அணில் குஞ்சுகள் வந்து இப்போயாவது புரிஞ்சுக்கங்கடா, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் நாம் தமிழர் கட்சின்னு யாராவது போயிட்டாங்கன்னா அவங்க பொங்குறாங்க. சீமான் காலி, சீமான் கட்சி காலி, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது, 1 கோடி ஓட்டு இருக்குது அப்படின்னு அவங்களா தற்பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. பாருங்கடா உங்கள் கட்சியை இதை விட செதிலாக வந்து செதுக்குவானுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கட்சியை வந்து பிஜேபியோட அதாவது திமுகவோட பி டீம் தான். திமுக சொல்லி பினாமி கட்சி தான் வந்து நடிகன் விஜய் வர்றாரு. அதனால தான் அந்த ஆதவ் ரெட்டியிலேருந்து ஆரம்பித்து இந்த ஜானகிசாமி இந்த புஷியெல்லாம் வந்து திமுக கைக்கூலிகள். அதனால் புரிஞ்சுக்கிட்டு இந்த அல்லக்கையெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி விமர்சிக்கிறத கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த வைஷ்ணவி சொல்லுது, அதாவது டிவிக்கே வந்து இன்னொரு ஸ்க்ரீன் ஆஃப் பிஜேபி, இன்னொரு அதாவது பிஜேபியோட இன்னொரு திரை தான் வந்து சொன்னால வன்னியரசு, அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே விஜய் அப்படின்னு சொல்லுது. அப்போது திமுகவில் போய் சேர்ந்தாலே அவங்க என்ன சொல்லுவாங்க, இதில் இருக்க எல்லாருமே வந்து அவங்க பிஜேபியோட பின்னு அதே வார்த்தையை தான் வந்து வைஷ்ணவி சொல்லுது. அப்போ இந்த வைஷ்ணவி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இதில் அந்த செந்தில் பாலாஜி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜீவ் காந்தி வந்து கோயம்புத்தூர்லேயே செட்டில் ஆகிட்டார். உங்களுக்கு சீட்டு வந்து கிடைக்காது, அதை பற்றி நம்ம தனியாக வந்து பேசலாம். அவர் முகத்தை பார்க்கணும், ஐயோ அப்படி இருக்குது. இதுக்கு மேலேயாவது அணில் குஞ்சுகள் வந்து திருந்துங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.